Hi friends, welcome to Rainbow channel. இப்போ இந்த வீடியோல பார்க்கிறது சிம்பிளான ஒரு வால் டெக்கர் தான். குட்டீஸ்க்கு வந்து ஈஸியா செய்ய முடியும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்ல வந்து ஒரு ஒயிட் ஷீட் plain ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். ஒரு black color ஷீட் வந்து அப்புறம் பென்சில் ரப்பர் ப்ளஸ் கலர் பென்சில் அண்ட் crayons. crayonsல வந்து இது வந்து ஆயில் பேஸ்ட்னு சொல்லி crayons. இதில் தான் இப்போ வச்சு கலர் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஷீட்டில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஃபிக்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஷீட்டை தான் பண்ணணும் இல்லை, ஒரு A4 ஷீட் இருந்தால் அதில் பண்ணேன். என்கிட்ட A4 ஷீட் இல்லை, அதனால் இந்த பிக்சருக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நார்மலாக crayons யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் கலர் பென்சில் இருக்குண்ணா வீட்டில் எது இருக்கோ அதை கொடுத்து கிட்ஸை வந்து வரைய சொல்லலாம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளான இதுலேயே அவங்க செலவுலேயே வந்து பண்ணிடலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோ கலர் வந்து ஃபிஷ் வந்து அடிச்சாச்சு. அது லைட்டாக வந்து டச்சப் வந்து ஆரஞ்சு கலர் லைட்டாக அடிச்சு விட்றோம். டபுள் கலர்லாம் தெரியுற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. அடுத்தது வந்து ப்ளூ, தண்ணிக்கு வந்து ப்ளூ அடிச்சிட்ருக்காங்க தம்பி வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே செடிக்கெலாம் வந்து க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. கீழே வந்து மணல் இருக்குனால கொஞ்சம் வந்து மெரூன் சைடில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் வந்து நான் கொடுத்து முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு இப்போ அவுட்லைனுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் ஸ்கெட்சில். இது கொஞ்சம் ஹைலைட்டாக ட்ராயிங் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரேம் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பிளாக் கலர் ஷீட் என்கிட்ட இருக்குது, அதனால் அதை மெலிசாக வந்து கட் பண்ணி அந்த 4 கார்னர்லையும் ஒட்டிக்கலாம். அப்படிலாம் ஸ்கெட்ச்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் பிளாக் கலரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலை வச்சு அந்த 4 கார்னர்லேயும் வந்து அந்த பிளாக் ஷீட்டை வந்து ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் தான் ஒட்டணும் இல்லை, கம் இருந்தாலும் கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் அந்த பிளாக் ஷீட்டை ஒட்டிடலாம். இப்போ ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அழுக்காகாமல் இருக்கணும்னா நான் வந்து மேலே வந்து கவர் வந்து ரேப் பண்ணி வச்சு ஒட்ட போகிறேன். இதுமாதிரி ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கும் போது கிடைக்கும் அந்த கவர் தூக்கி பணமாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணிட்டேன். இது டபுள் செலோடேப் வச்சு வந்து பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம், பேக் சைடில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒட்டியாச்சு. இதில் வந்து டஸ்ட்டு பட்டாலும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் கவர் இருக்கனால. crayons வச்சு ஒரு அழகான வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் டபுள் சைஸ் செலோடேப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி அழகாக வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயே அந்த வால் டெக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். எங்கள் வீட்டு வால்லையும் ஒட்டியிருக்கேன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.